தொகுதி நிலவரம் எப்படி இருக்கு? ஆளுங்கட்சி எம்எல்ஏக்கு சுயேட்சை எம்எல்ஏ தேவேந்திரன் எந்த அளவுக்கு போட்டியா இருப்பாரு? தொகுதி மக்களிடம் அராஜகமாக நடந்து கொண்டதால் முன்னாள் எம்எல்ஏ தேவேந்திரன் பதவி இழந்து கட்சியிலிருந்து நீக்கப்பட்டார். இப்பொழுது அவர் அதே தொகுதியில் சுயேட்சையாக போட்டியிடுகிறார். ஆனால் மக்கள் மறுபடியும் அவருக்கு வாக்களிப்பார்களா என்பது சந்தேகம் தான் ஸ்ராவணி. மதுரையும் மதுரையை சுற்றி இருக்கிற கிராமப்புறங்களை சேர்ந்த ஏழை மக்களுக்கு இலவசமா மருத்துவ உதவிகளை செஞ்சுட்டு வர டாக்டர் நிர்மலா தேவி தேவேந்திரனுக்கு எதிர்ப்பாளரா இருப்பாங்கன்னு செய்திகள் அடிப்படுது. அது எந்த அளவுக்கு உண்மை? நீங்க சொல்றது உண்மையா இருந்தா அவர் தோற்பது உறுதி ஸ்ராவணி. ஏன்னா ஏழை மக்கள் எல்லாரும் அவங்கள ஒரு மதர் தெரசாவா தான் பாக்குறாங்க. அவங்க மீடியாவை கூப்பிட்டு யாருக்கு ஓட்டு போடணும்னு சொல்றாங்களோ அவங்களுக்கு தான் ஓட்டு போடுவாங்க இந்த ஏரியா மக்கள். நிர்மலா அம்மா, நீ எனக்கு ஆதரவு கொடுப்ப. அண்ணா பசிக்குதுண்ணா, சாப்பிடுறதுக்கு ஏதாவது கொடுங்கண்ணா ப்ளீஸ்ண்ணா. உன் அம்மா அப்பா எங்கப்பா இருக்காங்க? எங்க அம்மா செத்து போயிட்டாங்க, எங்க அப்பா ஜெயில இருக்காரு. சரி, என் கூட வா. லக்ஷ்மி அம்மா, இனிமே இவன் நம்ம கூட தான் இருப்பான், பாத்துக்கங்க. குட் மார்னிங் மேம். மார்னிங். ஹலோ, என்ன டாக்டர் அம்மா? யாருங்க நீங்க? தேவேந்திரம்மா. சொல்லுங்க, உங்களுக்கு என்ன வேணும்? இந்த இடைத்தேர்தலில் நீங்க என்ன சப்போர்ட் பண்ணணும். உங்க அரசியல்ல எனக்கு எதுக்கு தம்பி? நான் ஏதோ வைத்தியம் பார்த்துட்டு இருக்கிற சாதாரண டாக்டர். உன் கையில அந்த ஸ்டெதஸ்கோப் தவிர சல்லி பைசா காசு கூட இல்லைங்கிற விஷயம் எனக்கு தெரியும். அது அந்த ஜனங்களுக்கும் தெரியும். அதனாலதான் அவங்க தங்களோட உயிரை விட உன்னை மேலா மதிக்கிறாங்க. நீங்க சொன்னா அவங்க எனக்கு ஓட்டு போடுவாங்க. நான் ஆதரவு கேட்கறதுக்கான காரணம் கூட உங்களுக்கு தெரியும் டாக்டர் அம்மா. உங்களுக்கு இவ்வளவு பெரிய பேரும் மதிப்பும் மரியாதையும் உருவாக்கி தந்தது அந்த ஹாஸ்பிட்டல். அந்த ஹாஸ்பிட்டல் இருக்கிற பில்டிங்கை தானமா கொடுத்தது முத்தையா, என்ன பெத்தவர். அந்த அதிகாரத்துல தான் ஆதரவு கேட்கிறேன். நீங்க நல்லவரா இருந்தா உங்களுக்கு யாரோட சப்போர்ட் தேவையில்லை. நல்லபடியா சொன்னா நீ கேட்க மாட்டேன்னு தெரியும். அதனாலதான் உன் பொண்ணை கிட்னாப் பண்ணிட்டேன். நீ மீடியாக்காரங்களை கூப்பிட்டு எனக்கு தான் ஆதரவு கொடுக்குறேன்னு சொல்லணும். இல்லைன்னா உன் பொண்ணோட பணம் தான் உன் வீட்டுக்கு வரும். ஞாபகத்துல வச்சுக்கோ. நீங்க மிஸ்டர் தேவேந்திரனுக்கு சப்போர்ட் பண்றீங்களா? நான் யாரையும் சப்போர்ட் பண்ணலைங்க. எனக்கும் அரசியலுக்கும் ஒத்து வராது. போட்டு தள்ளுங்கடா அவளை. சரி மாமா. ஏய் மாமா, இவளை போட்டு தள்ள சொல்லிட்டேன். சேலை நல்லா இருக்குல்ல? கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பார்டர் இன்னும் கொஞ்சம் பெருசா இருந்தா நல்லா இருந்திருக்கும். நீங்க என்ன சொல்றீங்க? என்னடி நக்கல? உன்னை கிட்னாப் பண்ணிருக்கோம், உன்னை கொலை பண்ண போறோம். உங்க அம்மாவே எங்களை பார்த்தா பயப்படுவா. நீ என்னடா புடவைய பத்தி பேசிட்டு இருக்க? எங்க இருந்து இவ்வளவு தெரியும்? எங்க இருந்து வந்ததுன்னு கேட்க கூடாது, யாரால வந்ததுன்னு கேட்கணும். யாராலன்னு தெரியுமா? சத்யா, எங்க அண்ணனால. மதுரக்காரண்டா. நண்பன்னா உயிரியே கொடுப்பேன், வம்புன்னா வசூல். எங்க அண்ணன் கிட்ட கொஞ்ச நேரம் பேசினா எல்லாரும் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? அண்ணே, நிஜமாவே நீங்க எங்க இருக்க வேண்டிய ஆளே இல்லனே. வணக்கம். வணக்கம். எல்லாத்தையும் நீங்களே அமுக்க பார்த்தா இனி சரி பண்ணிடலாம். இருக்க வேண்டிய இடமே வேறடா. ஆனா இங்கதான் இருக்காரு. எதுக்காக தெரியுமா? எங்களுக்காக. அவர் அனாதையா இருந்தப்ப எடுத்து வளர்த்த எங்க அம்மாவுக்காக. அவருக்கு நான் உயிர். தங்கச்சிக்கு ஒரு சூப்பர் சம்பந்தம் பார்த்து வச்சிருக்கேன். அவன் இந்திய பணத்துல படிச்சுட்டு அமெரிக்கால வேலை பார்க்கறவன்ல, அமெரிக்கால படிச்சுட்டு இந்தியாவுக்கு சேவை செய்ய வந்திருக்கவன். நம்ம தங்கச்சிய நல்லா பாத்துக்குவோம். அவ கல்யாணம் இருக்கட்டும்டா, நீ எப்படா பண்ணிக்க போற? ஆமாண்ணா, நீங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டாதான் நானும் கல்யாணம் பண்ணிப்பேன். அப்ப பொண்ணை பாருங்க, கல்யாணம் பண்ணிக்கிற வேலை முடிஞ்சிடும். ஆமா டாக்டருங்களா, ஆளை விடுங்க. சரி, பாக்குறியா? எங்க கூட இருனா மட்டும் மாட்டேன், மாப்பிள்ள மட்டும் பாப்ப. ஆமாப்பா, இதையெல்லாம் விட்டுட்டு நீயும் எங்க கூடவே இருந்துற. ஆமா, நான் முரட, என் ஃப்ரெண்ட்ஸும் முரடனுங்க. நாம ஒன்னா இருந்தா அது உங்களுக்கு தான் பிரச்சனை. நான் எங்க இருந்தாலும் நீங்க இங்க இருக்கீங்க. அதுக்கு இப்ப என்னடி பண்ண சொல்ற? அப்பாவிங்களுக்கு அநியாயம் நடந்தாலே சும்மா விடாது எங்க அண்ணன். அவங்க அம்மா ஃபேமிலிக்கு அநியாயம் நடக்கும்போது சும்மா விட்டுருவாரா? விட மாட்டாரு. அவர் ஏதாவது பண்ணுவாரு. அவர் எது பண்ணாலும் உங்க டங்கு வர அந்து போற மாதிரி தான் பண்ணுவாரு. மாமா, அந்த பொண்ணை ஜாக்கிரதையா வீட்டுல கொண்டு போய் விடுறா. சொன்னதை மட்டும் செய். என்னடா இது? மாமா இவளை இட்டுன்னு போய் வீட்டாண்ட விட்டுன்னு வர சொல்றாரு. டங்கு வர அந்து போச்சா? என்ன நடந்திருக்குன்னு சொல்லட்டுமா? வாங்களே. என்னடி உன் பிரச்சனை? வாங்க. முக்கியமான போன் பேசிட்டு இருக்கல, ஏண்டி வந்து தொந்தரவு பண்ற? வா தேவேந்திரா,
சேர்ந்து சாப்பிடலாம். டேய் ஹரி, சின்னையா, அவனுங்கெல்லாம் சாப்பிட்டானுங்க, நீ தான் சாப்பிடல. நீ சாப்பிட வேணாம். உட்கார். உட்காருங்க. பொரியல் சூப்பரா இருக்கா அண்ணி? நீங்க வச்சீங்களா? ஆமா. நல்ல பொண்டாட்டி, ஊரே மெச்சுற தகப்பன். அப்படிப்பட்ட தகப்பனுக்கு பிள்ளையா பிறந்துட்டு எப்பரா இப்படி தயாரான? உன்னை செருப்ப கட்டி அடிக்கணும். நீ இன்னைக்கு செஞ்சுட்டு வந்த பாவத்துக்கு இந்நேரம் உன் போட்டோக்கு மாலை மாட்டிருப்பா உன் பொண்டாட்டி. நீ ஏன் உயிரோட இருக்க தெரியுமா? உன் அப்பம் பண்ண புண்ணியம். வாளுக்கு போன் போடு. இனிமே என்கிட்ட வம்பு வச்சுக்கணுங்கிற விஷயத்த அடியோட மறந்து மீறி வம்பு வச்சுக்கிட்ட அம்மா, இந்த பில்டிங்கு, இதை சுத்தி இருக்கிற பூமி, இது எல்லாத்தையுமே தேவேந்திரனோட அப்பா முத்தையா உங்களுக்கு வெறும் வாய் வார்த்தையா எழுத்துப்பூர்வமா எந்த விதமான ஆதாரமும் இல்லாம ஹாஸ்பிட்டலுக்காக தானமா உங்களுக்கு கொடுத்திருக்காரு. இந்த சொத்து மேல எல்லா உரிமையும் வாரிசு உரிமை சட்டப்படி அவரோட வாரிசுங்களான இவங்க 2 பேருக்கும் தான் சேரும். கோர்ட் ஆர்டர் படி இன்னும் 3 மாசத்துக்குள்ள இந்த ஹாஸ்பிட்டலை நீங்க காலி பண்ணி கொடுத்தாங்க. இல்லன்னா இன்னைக்கு மார்க்கெட் வேல்யூ படி 87 கோடி ரூபாய் நீங்க செட்டில் பண்ணி ஆகணும். காலி பண்ணலன்னா கோர்ட்டே சட்டப்படி காலி பண்ணிடும். 5க்கும் 10க்கும் அல்லாடுற ஏழை பாழைங்களுக்கு உதவி செய்யற இந்த ஹாஸ்பிட்டல்ல காலி பண்ணிட்டா அவங்க எல்லாம் எங்க தம்பி போவாங்க? அவங்களும் நீயும் சேர்ந்து நடுத்தருக்கு போங்கடி. உடம்ப வித்து சம்பாரிங்க. என்ன தம்பி இது? அம்மா நிறுத்துன்னு சொன்னதுனால நிறுத்தின. இல்லனா இந்த மதுரை முழுக்க உன்னை தெருநாய் அடிக்கிற மாதிரி அடிச்சு இழுத்துட்டு போயிருப்பேன். இனிமே இந்த ஊர் பக்கமே நீ தலை காட்டக்கூடாது. உன்னை மதுரை பக்கம் எங்கேயாவது பார்த்தனா இப்படி அடிக்க மாட்டேன், கொன்னு போட்டுடுவேன். போடா. அம்மா, பண விஷயத்தை நான் பாத்துக்கிறேன். இந்த ஆஸ்பத்திரி நம்ம கையை விட்டு போகாது. பணத்துக்கு நான் ஏற்பாடு பண்றேன். என்ன நம்புங்க. ஹீரோ போறாரு. அவனை ஹீரோன்னு சொல்லாதடா. என் ஈகோ ஹர்ட் ஆகுது. ஆனா அவன் வித்தியாசமா இருக்கான்டா. ரெஸ்பெக்ட் கொடுறான்னா செத்துப்போன்னு சொல்றான். அவன் தலைக்கு 1 கோடி ரூபாய் விலை வச்சவன் கிட்டயே வீட்டுக்கு வரேன்னு சொல்றான். இந்த பந்து அவன் வேற எங்கேயாவது பண்ணா பரவாயில்ல, சிரிஷா முன்னாடி பண்றான். அது மட்டும் இல்ல, சிரிஷா மனசுல அவனுக்காக மணி அடிச்சிருமோன்னு எனக்கு டென்ஷனா இருக்குடா. அண்ணா, உங்களுக்கு ஒரு பிளாஸ்ட் நியூஸ் தெரியுமா? என்னடா அது? அந்த சிரிஷா மேடம் மனசுல அவனுக்காக எப்போ மணி அடிச்சுச்சுனா. அண்ணா, உங்களுக்கு ஒரு ஹார்ட் நியூஸ் சொல்லட்டுமாண்ணா? என்னடா அது? சொல்லி நாகார்ஜுனுக்கு எப்பயும் பொண்ணுங்க ராசி இருக்குன்னு உங்களுக்கு நல்லா தெரியும்லண்ணா. அதான் அனுஷ்காவையும் பிரியாமணியும் கூட்டு போய் குத்தாட்டம் போடுறாருண்ணா. ஏன்டா மேல பாக்குற? நீயும் மேல பாருண்ணா. 2 பேரும் கூட்டு போய் என்ன குத்து குத்துறாருன்னு. இட்ஸ் கன்ஃபியூசிங். ஹீரோனா அப்படி இருக்கணும். அவன் என்னடா பெரிய ஹீரோ? ஹீரோ எப்படி இருக்கணும் நான் காட்டு. காமெடி பேசுனா பட்ட பகல்லையே நகையை கொள்ளடிக்கிறேன். யாருக்கிட்டையும் மாட்டிக்காம வெளியே வரேன். நான் யாருன்னு எல்லாருக்கும் காட்டுறேன். on the design கார்டு. This is Krishna Prasad IPS ஸ்பெஷல் பிரான்ச். சொல்லுங்க சார், உங்களுக்கு நான் என்ன உதவி பண்ணணும்? நோ, நான் தான் உனக்கு உதவி பண்ண வந்திருக்கேன். சார்லஸ் பசவராஜ்னு ஒரு இன்டர்நேஷனல் ஜுவல் தீப். ஆமா, அவன் பெரிய நகை கொள்ளையனாச்சு. எஸ், அவன் உன் ஷாப்ல ராபரி பண்றதுக்காக வர போறான். இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட். உண்மையா? கடவுளே. ஏன் எங்கேயோ தேடுற? உன் எதிரிலேயே தான் நிக்கிறேன். நான் சொல்ற மாதிரி செய்.
அவன் கண்டிப்பா மாட்டிக்குவான். சொன்னபடி செய்யற சார். என்ன செய்யணும் சார்? அவன் உன் கடைக்கு வந்து நகையெல்லாம் பேக்ல போட்டு கொடுன்னு சொல்லுவான். நீ எதுவும் சொல்லாம போட்டு கொடுத்துரு. நாங்க வெளியே ரவுண்ட் அப் பண்ணி அவனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்போம். அவனை கையும் களவுமா பிடிச்சிடும். அதுக்கப்புறம் அவன் ஜெயில செவத்தை பார்த்துக்கிட்டு உட்காந்துட்டு இருப்பான்.